பிரைஸ்லா கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார் வாசிக்கலாம். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குரைக்கிறார், நான் உனக்கு முன்பதாக போய் கோணலானவைகளை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், செவ்வையாய் மாற்றுவேன் சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். இன்னைக்கு நாம் நினைக்கிற காரியம் ஒருவேளை அது நமக்கு மாறுபாடாக இருக்கலாம், வழி இல்லாமல் இருக்கலாம், கோணலாக இருக்கலாம், நிறைய பிரச்சனைகளோடு இருக்கலாம். நான் கர்த்தருடைய சமூகத்தில் இன்னைக்கு நீங்கள் அந்த காரியத்தை முன் வச்சுட்டு நீங்கள் போகிற போது ஆண்டவர் அதனுடைய எல்லா முரண்பாடுகளையும் முறியடித்து செவ்வையாய் உங்களுக்கு ஏற்றவாறு அந்த காரியத்தை கையில் வாய்க்கும்படியாக என் தேவன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். எதெல்லாம் கோணலாக இருக்கிறதோ, எதெல்லாம் வழி இல்லாமல் முரண்பாடாக இருக்கிறதோ, என் தேவன் அவைகள் எல்லாம் செவ்வையாய் மாற்றி நன்மையாய் மாற்றி அதை நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படியாக அந்த காரியத்தை என் தேவன் ஜெயமாய் மாற்றும்படியாக வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலங்களில், இல்லை நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் எதெல்லாம் மாறுபாடாய் கோணலாய் ஒழுங்கற்றாய் இருக்கிறதோ அதுல தேவனுடைய கிருபை இறங்கி அதை செவ்வையாய் மாற்ற என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் ஒரு வேளை சில காரியங்களுக்காக, சில தேவைகளுக்காக சிலரை எதிர்பார்த்து நீங்கள் பிரயாணப்பட்டு போகலாம். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒரு மணி நேரம் அல்ல, ஒரு நிமிஷமாவது நீங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணிட்டு, அப்பா நாங்கள் எந்த காரியத்துக்காக நாங்கள் கடந்து போகிறோம் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் கடந்து போகிற போது கோணலாக இருக்கிற முரண்பாடற்று இருக்கிற அந்த காரியத்தை என் தேவன் செவ்வையாய் மாற்றி உங்கள் கரத்தில் தரவர் வல்லவராக இருக்கிறார். அது தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.